உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கிடைக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி இன்னொரு டவுட் சார். ம். நம்ம இது தெலுங்கு மைனாரிட்டியில நான் தெலுங்கு மைனாரிட்டி கம்யூனிட்டில வருவேன் சார். முத்துக்குமரன் காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைக்கும்பா. தமிழ்நாட்டில் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜில் கிடைக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த பிரின்சிபல்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். ம். சரிப்பா. ஓகேப்பா. சார் முத்துக்குமரன் போன தடவை க்ளோசிங் கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் அப்லோட் பண்ணுறேன். முத்துக்குமரன் இப்போ சொன்னேன் இல்லை 21 காலேஜுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு, அது நான் தெலுங்கு மைனாரிட்டி ஆமா மேனேஜ்மெண்ட் சார். சேர்த்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா, ஹலோ வெல்கம். சார். பவிஷ்னா ஹலோ லைன்ல ஹலோ சார். இருக்கீங்களா? சார் ஹலோ லைன்ல எஸ் வர. சார். பவிஷ்னா சார் உங்க லைட் உங்க டவுட் சொல்லுங்க பவிஷ்னா. சார் நான் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் சார். ஸோ ஓகே. அதனால இப்போ பேரண்ட்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை சார் ஜென்ரல் கேட்டகரின்றதுனால என்ன பண்றது ஜென்ரல் சார்? கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாதுப்பா. ஜென்ரல் கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. ஆனா கவுன்சிலிங்க்கு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு நீங்க போட்டிருக்கீங்களே சார். தட் இஸ் ஃபார் ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட். ரிசர்வேஷன்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்குப்பா. ஜென்ரலுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. ஓசி அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்றது இல்ல. குழந்தைக்கு இல்லைன்னா பேரண்ட்ஸ்க்கும் இருக்காது. பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஓசிக்கு தேவையில்லை. அப்ப பேரண்ட்ஸ்க்கு எதுவும் அபிஷியலான டாக்குமெண்ட் எதுவும் கவுன்சிலிங்க்கு தேவையில்லையா சார்? நாங்க ஜென்ரல் கேட்டகரிங்க. தேவையில்லை. ஜென்ரல் கேட்டகரிக்கு தேவையே கிடையாதுப்பா. ஏன்னா பேரண்ட்ஸ் சார் டாக்குமெண்ட்டுங்கிறது எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு குழந்தை கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிளைம் பண்றாங்கன்னா அவங்க பேரண்டோட கம்யூனிட்டி தான் அந்த குழந்தைக்கும் வரணுங்கிறது நார்ம்ஸ். ஓகே சார். சார் அதுக்காக அதே மாதிரியே கேட்கறாங்க. அண்ணா ம். அதே மாதிரி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார். பட் ஆனா அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீமால வந்து பெனிஃபிட் ஆகல. ஸோ இப்போ எனக்கு அது அப்ளிகபிளா இருக்கும் சார். பெனிஃபிட் ஆகலையா? ஆகலைங்கிறது ஓகே. இப்போ வந்து அவங்க டிகிரி படிக்கலையா? காலேஜே படிக்கலையா? முடிச்சிட்டாங்க சார். ஆனா அண்ணா கிராஜுவேட் தான் சார் அண்ணா. அப்ப கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான்ப்பா. ஆனாலும் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட உங்க விஏஓ கிட்ட இருந்து தாசில்தார்ட்ட இருந்தெல்லாம் அந்த சர்டிபிகேட் போகும். அப்ப அவங்க உங்க உங்க வீட்ல தான். ஏன்னா விஏஓ நோஸ் பெட்டர். அந்த அந்த ஸ்ட்ரீட்ல எல்லா ஃபேமிலி பத்தி தெரியும். உங்க வீட்ல தான் ஒருத்தர் காலேஜ் படிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா கிடைக்காது. ஸோ தட் யூ அப்ளை இட் அண்ட் யூ டெல் தெம் தட் நீங்க அண்ணன் டிகிரி முடிச்சாலும் கூட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் பெனிஃபிட் அவங்க ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க வந்து பெனிஃபிட் ஆகலைன்னு சொல்லி பாருங்க. ஓகே சார். ஆனா சர்டிபிகேட் வந்துருச்சு சார். வாங்கிட்டோம். இப்ப அது காலேஜ்ல வந்துருச்சுன்னா அப்ளிகபிள். சீப்பா don't complicate the things. See, college require only documents for the thing, the benefit. You need not say any other details. Just provide the document. They will give you the benefit. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். Simple. If you have ஹலோ the, சார் சார். you get the ஹலோ சார். benefit. That's it. ஓகே குணசேகர். சார். ஓகேப்பா. குணசேகர் சார் லைன்ல இருக்கீங்களா? குணசேகர் சார். குணசேகர் சார். இருக்கிற சார். ஆ, ஆ. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் 570 பிசி சார். ஓகே சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் எப்படி சார் கிடைக்குங்களா? கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சார். சான்சஸ் இருக்கு. இருக்குமா? இருக்கும். பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா இல்லை யூனிவர்சிட்டியா சார்? பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு சார். சார் அப்புறம் இப்போ புது நியூ காலேஜஸ் என்ன சார் சார் கன்னியாகுமரியில அப்ளை கேஎம்எம்சி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காலேஜுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார் ஓகே தேங்க்யூ. JCR7 மேம் எல்லாருமே கொஞ்சம் ஹலோ line ல சார். எல்லாரும் கேக்குதா? பேசலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. JCR7 சொல்லுங்க. அப்படியே லைன்ல பேசிடலாங்க. சொல்லுங்க. கேக்குதா சார்? ஆ ஹலோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லுங்க சார். தம்பி. என்ன டவுட்? சார் போனாஃபைட் வந்து நான் ஸ்கூல்ல வாங்கினது. எங்க ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங்னு போட்டாங்கன்னு அது வந்து இந்த போனாஃபைட் அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் கவுன்சிலிங் போட்டாங்க சார். நீங்க அட்மிஷன் அப்பயே வேணும்னீங்க. அதுக்கு Admission is based on counseling கண்ணு. That is acceptable for admission also. See, counselingல தான் நீங்க அட்மிஷன் அலாட்மெண்ட் ஆர்டரே கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒன்றும் ஓகே இல்லை. சார். கரெக்ட் தான். அதுல அது மட்டும் ஒன்லி ஃபார் இல்லாமப்பா அப்ளிகபிள் ஒன்லி ஜே, ஃபார் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் தான் சார் கேட்டேன். இல்ல ஜே, அதாவது போனஃபைட் சர்டிபிகேட்னுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. சரியா? ஓகே சார். அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்தாலும் அட்மிஷனுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
ஓகே சார். ஸோ நோ நீட் டு வரி. தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். சிஎஸ் குமார் லைன்ல இருக்கீங்களா? சிஎஸ் குமார். சிஎஸ் குமாருக்கு ஹலோ அப்புறம் சார். தருண் ரெடியா இருங்க. ஹலோ தருண் சார், ready-ஆ வணக்கம் இருங்க. சார். சிஎஸ் குமார் சொல்லுங்க. ஹலோ சார் லைன்ல சார், 1 by 1 பையன் பார்க்கலாம் சார். 582 எடுத்திருக்கிறான். ஓகே சார். ஹலோ எஸ் சார், எஸ் சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? செல்ஃப் ஃபைனான்ஸ் சார் காலேஜ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் விட்டதும் பார்த்தா தான் மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் சார். உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கும். நம்ம ரேங்க் லிஸ்ட் விட்டதும் அந்த ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரேங்க்குக்கு இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு. இல்ல அது ஒரு இயர் ரிப்பீட்டர் எடுத்தா நல்லா இருக்குமா சார்? ரிப்பீட் பண்ண அது குழந்தை தான் முடிவு பண்ணும். ஏன்னா படிக்க போகிறது ஸ்டூடெண்ட்டு. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அப்புறம் அந்த செல்ஃப் டிசிப்ளின், டெடிகேஷன் இதெல்லாம் குழந்தைக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் படிச்சிடுறேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னாங்கன்னா நீங்கள் சான்ஸ் கொடுங்க. சார். அதான் படிச்சு எடுத்துறான்னு இருக்காப்ல. கவர்மெண்ட் காலேஜ் இங்க சென்னையில எம்எம்சி இது மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. ஸ்டூடெண்ட் அப்ப வந்து அந்த மாதிரி படிக்கிறேன்னு சொன்னா படிக்க வைக்கலாம். அவருக்கு விருப்பம் இருந்தா அவர் வந்து ரிப்பீட் பண்றேன்னு சொன்னார்னா நீங்க சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். இப்ப தருண் லைன்ல இருக்கீங்களாப்பா? தருண் தருண் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட் கேளுங்க. தருண் சரி. 577 MBC சார். யாருப்பா? குருமூர்த்தி சார். சொல்லுங்கப்பா. சார் 577 MBC செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? 577 சான்சஸ் இருக்குப்பா கிடைக்க. எதனா ஒரு காலேஜ் கச்சா கிடைக்குமா சார் செல்ஃப் ஃபைனான்ஸ்? கிடைக்கும்பா. ஏதோ ஒரு காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே சார். சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சார் நான். சார் இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ்ல எவ்வளவு சார் குறைப்பாங்க? அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 lakhs கிட்ட குறைக்க வாய்ப்பு இருக்குப்பா. அது நம்ம விசாரிக்கணும். ஆனா 2 lakh குள்ள தானே சார்? அவ்வளவு குறைப்பாங்க சார்? ஃபுல் ஃபீஸ் குறைக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. 80% டியூஷன் ஃபீஸ் குறைக்கிறதா சொல்றாங்க. ஓகே சார். 2 lakh குறைப்பாங்களா சார்? போதும், அது போதும் சார். எஸ் சார், எஸ் எஸ்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ திவா திவா DIVA இருக்கீங்களா லைன்ல? ஹலோ திவா இருக்கீங்களா? கிடைக்க மாட்டேங்குது எஸ் சார் இருக்கேன் சொல்லுங்கப்பா. சார். 6:30 சார். வெரி குட். கவர்மெண்ட் பாசிபிள்? என்னப்பா? ஹலோ ஹலோ 613 MBC சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கிடைக்கும்பா, கிடைக்கும். 613 கேக்குதா சார்? கேட்கும்பா, கிடைக்கும்பா கண்டிப்பா. சார் அது மாதிரி இந்த சர்டிபிகேட் சொல்லியிருந்தீங்களா சார், அதுல ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த ஸ்கோர் கார்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்ததை வந்து நம்ம போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணுமா, இல்ல அவங்க டைரக்ட் டவுன்லோட் பண்ண PDF அப்லோட் பண்ணிக்கலாமா சார்? ரெண்டுமே அப்லோட் பண்ணலாம். போட்டோ எடுத்து அப்லோட் பண்றது சிரமம் தானே. அவங்களோட PDF அப்லோட் பண்றது ஈஸி தானே, ஒரிஜினல் தானே. சார் அது மாதிரி அட்மிட் கார்டு வந்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணலாமா, இல்ல அதே அவங்க கொடுத்து டைரக்டா அப்லோட் பண்ணிடலாமா சார்? ஃபில் பண்ணி அப்லோட் பண்றதுங்கிறது என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு அட்மிட் கார்டு வந்து உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, உங்க தம்பி இம்ப்ரெஷன்லாம் வைக்கிறீங்க. சைன் யார் முன்னாடி போடணும்? அதான் சார் டவுட். அது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் இல்ல, நான் இன்விஜிலேட்டர் கேட்கிற கொடுத்துருக்காங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சைன் யார் முன்னாடி போடணும்னு போட்டிருக்காங்க அட்மிட் கார்டுல? இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் கொடுத்துருந்தாங்க. சரி, சைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் போட்டீங்க. உள்ள போய் ஒரு சைன் கேட்டாங்க, போட்டீங்க. அந்த அட்மிட் கார்டு எங்க? அது அங்க கொடுத்துட்டு வந்தாச்சு சார். கொடுத்துட்டீங்க. எக்ஸாம் நீங்க மட்டும் கொடுத்துருப்பீங்களா? 23 லட்சம் பேரும் கொடுத்துருப்பாங்களா? 23 லட்சம் பேர் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபில்டு அட்மிட் கார்டுங்கிறது நம்ம கிட்ட இருக்காதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? எஸ் சார். அப்போ நீங்க அட்மிட் கார்டு ஃபில் பண்ணாமையே அப்லோட் பண்ணலாம். அவங்க ப்ரூஃப் தான் கேட்குறாங்களே ஒழிய ஃபில் பண்ணி எக்ஸாம் நடத்தல. அவங்க எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க. ஓகேயாப்பா? ஜஸ்ட் வந்து அட்மிட் கார்டை கேட்குறாங்க, ஃபில் பண்ணி கொடுங்கன்னு எங்கேயுமே கேட்கல. ஸோ நோ நீட் டு வேஸ்ட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, தம் இம்ப்ரெஷன். எனிவே யூ ஷுட் நாட் சைன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபில் பண்ணணும்னாலும் சைன் பண்ணக்கூடாது. இன்விஜிலேட்டர் முன்னாடி இல்லாமல் எங்கே நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க? எஸ் சார். அப்லோட் பண்ணக்கூடாது மாதிரி. நீங்கள் ஃபில் பண்ணாமல் அப்லோட் பண்ணுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் அதை அப்லோட் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஐ எம் சஜஸ்டிங். அதனால நீங்க பயம் இல்லாம ஃபில் இல்லாமையே நீங்க அப்லோட் பண்ணலாம். இதை தாண்டி இல்லை சார் நான் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி என்னோட தம்பி இம்ப்ரெஷன் வச்சு அப்லோட் பண்ணதான் எனக்கு திருப்தியா இருக்கும்னா தட் இஸ் ஆல்சோ யுவர் விஷ். அதுவும் பண்ணலாம். அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை, ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த வழியில பண்ணுனா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே சார். both are accepted. தேங்க்யூ சார். both are accepted கண்ணு. கிருஷ்ணகாந்த் லைன்ல இருக்கீங்களா? கிருஷ்ணகாந்த் சார் கிருஷ்ணகாந்த் சொல்லுங்க. சார் 597 BC ஐஆர்டி வார்டு பாசிபிளா சார்? ஐஆர்டி வார்டு வந்து பாசிபிள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா உங்களுக்கு முன்னாடி 620 630 650 வாங்கினவங்க எல்லாம் ஐஆர்டி வார்டுல இருக்கவங்க இருக்காங்க. இப்ப அவங்க நீலகிரி ஓகே காலேஜ் சார். நார்மலா கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீலகிரி வேணா எனக்கு ஐஆர்டி வார்டு கோட்டால எனக்கு என்ன பண்ணுங்க ஈரோடு கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ ஐஆர்டி வார்டு கோட்டாவுக்கு ப்ராப்ளம் யார்கிட்ட இருந்து தான் வருது? ஹை ஸ்கோர் வாங்கின ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ ஹை ஸ்கோர் வாங்கின ஐஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால போயிட்டாங்க, ஐஆர்டி கோட்டா இல்லாம ஜென்ரல் நார்மல் கோட்டால போயிட்டாங்க அப்படின்னா யூ வில் ஷுவர்லி கெட். ஓகே சார். சரிப்பா, ஓகேப்பா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. விஜய் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். விஜய். ஹலோ சார். சார் கேட்க விஜய் ஹலோ கேட்குதா சார்? சொல்லுங்கப்பா, ஹலோ கேட்குது சார். சொல்லுங்க. சார் இப்போ ம் நான் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணிட்டேன். அப்ப ஆ கிடைக்காம நான் ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட் கொடுத்துட்டாங்க. ம் ஹலோ சார். புரியுதுப்பா, அந்த சொல்லுங்க. சீட்டை நான் அப்கிரேடுன்னு கொடுத்துட்டு நான் ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணலாமா, பார்ட்டிசிபேட் நீங்க பண்ணலாமா? ஜாயின் பண்ணும்போது கண்ணு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க ஆல் இந்தியா கோட்டால, நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணல உங்களுக்கு வந்து ரிசைனிங் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே சார். சரியா? அந்த ரிசைனிங் டேட்டுக்குள்ள உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துடும். அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததும் அந்த காலேஜில் சேர விருப்பம், எனக்கு ஆல் இந்தியா கோட்டா சீட் வேணான்னா அந்த ரிசைனிங் டேட்டுக்குள்ள போய் ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு டைம் இருக்குமா சார்? டைம் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இது இருக்கும் ரிசைன் இருக்கும். ரிசைனிங் டேட்டுக்கு டைம் இருக்கும். இப்போ ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நான் அப்கிரேடு கொடுத்துட்டு ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். ஏன்னா ஸ்டேட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டும் நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம். நீங்க செகண்ட் ரவுண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டுக்கு திருப்பியும் ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் தான், அந்த ஃபீஸே இருக்கும். அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். குருமூர்த்தி லைன்ல இருக்கீங்களா? விவேகா லைன்ல இருக்கீங்களா? விவேகாக்கு அடுத்து குருமூர்த்தி டவுட் கேளுங்க. விவேகா லைன்ல இருக்கீங்களா? விவேகா சரி, குருமூர்த்தி உங்க ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார் சொல்லுங்க. கேக்குதா? விவேகா சொல்லுங்க. சார் என்னோட பையன் வந்து 219 தான் எடுத்திருக்கான். ஓகே ஓகே மேடம். நான் டீம்டு காலேஜ் சவிதா கிடைக்குமா சார்? மேம் சவிதா கிடைக்குமா எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைய டேட்டுக்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க மேடம்? எம்பிசியில் வர்றோம் சார். எம்பிசினா ஓபிசி நான் கிரீமி லேயர் வருவீங்க. 127 வரைக்குமே டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். பட் நீங்கள் சொல்கிற மார்க்குக்கு சவிதால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எனி நம்பர் ஆஃப் காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். பட் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டின்னு இல்லாமல் ஒரு 10 டீம்டு யூனிவர்சிட்டியோ 7 டீம்டு யூனிவர்சிட்டியோ நீங்கள் லிஸ்ட் வச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று அலாட் ஆகும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அப்கிரேட் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும் டவுட் தான். டீம்டு யூனிவர்சிட்டியோட ரேங்க் வைஸ் ஆர்டர் கொஞ்சம் போடுறீங்களா சார்? அப்லோட் பண்றேன் மேடம், நான் நாளைக்கு போடுறேன் மேடம், கண்டிப்பா போடுறேன். அதாவது ஓகே சார், தேங்க்யூ சார். கட் ஆஃப் மார்க் ரேங்க் நான் போடுறேன், கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி போடுறேன். எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம். குட் நைட் மேடம். எஸ் மேம். ஹலோ சார். குருமூர்த்தி லைன்ல இருக்கீங்களா? டீம்டு கிடைக்கும்ன்றாரு. ஆனா எந்த டீம்டு கிடைச்சாலும் பெஸ்ட். குருமூர்த்தி. ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் குருமூர்த்தி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அதான் இப்போ எம்பிசி அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இது இருக்குல்ல சார். ஆமா. அப்ளிகேபிள் எனக்கு தான் சார். நான் இப்பதான் அப்ளிகேபிள் ஆகுறேன். ம். இப்போ அதுக்கு தான் சார் எவ்வளவு குறைப்பாங்க சார்?
அதுதான் கண்ணு. நீங்க செல்ஃப் ஃபினான்ஸ்ல போகும்போது ஆல்ரெடி கேட்டீங்கல்ல 1.5 லட்சம் 1.25 லட்சம் நியர்லி 2 lakhs குறைக்க வாய்ப்பு இருக்கு கண்ணு. குறைக்கிறாங்க. ஓகே சார். அது கிளியரா தெரியாதா சார் அது? என்னோட ஸ்டூடெண்ட் இப்படிதான் சொன்னாங்கப்பா. நம்ம ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தான் நம்ம ஷேர் பண்றோம். ஓகே சார். அப்ப 2 lakh குள்ள தான் குறைக்கிறாங்களா சார்? ஆமா ஆமா, ஃபுல் ஃபீஸ் குறைக்கிறது இல்லப்பா. 80% என்னமோ சொல்றாங்களாம். இவ்வளவுதான் குறைக்கிறதா ஓகே சொல்றாரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல செல்ஃப் ஃபினான்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றது தான் இது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம்பா. குட் நைட்பா. ரியாஸ் சார் அகமத். ஹலோ ரியாஸ் சார் அகமத் சொல்லுங்க. சார் ரியாஸ் சார் அகமத் சார் வந்து வணக்கங்க சார். சார் பிசிஎம் சார் ரியாஸ் பேசுறேன். சொல்லுங்க. பிசிஎம் பையன் வந்து 615 சார் மார்க்கு. ஓகே சார். அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுக்கிறதுக்காக டிஎன்ஏ கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங். ஓகே, ஓகே அதில் கட் ஆஃப் வந்து அவனுக்கு 196 இருக்கு. சூப்பர் ஓகே, சூப்பர். இப்போ இப்போ கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சதுன்னா மூவ் பண்ணிடுவோம். இது இன்ஜினியரிங் காலேஜ் வித்ட்ரா பண்ணிட்டு அங்கே மெடிக்கல் காலேஜ் மூவ் பண்ணிடுவோம். ம் எஸ் இப்போ சார். அது வந்து ஆக்சுவலாக மெடிக்கல் காலேஜில் செலெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் சார் கொடுப்பாங்க டைம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு? சார் 5 days கொடுக்கலாம் மேக்ஸிமம். மேக்ஸிமம் 5 days. ஓகே, ஏன்னா நம்ம இங்கே காலேஜ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் முடியறதுனால இங்கே ம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருப்போம், டிசியும் சப்மிட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நான் எம்ஐடி காலேஜில் விசாரிச்சதுக்கு அவங்க வித்ட்ராயல் தான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிரைவேட் காலேஜில் கிடைச்சதுன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு லேட்டாக வேஸ்ட்டாக போகும், நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் சார் அப்படி கிடையாது. இங்க வந்து எப்படியும் ம் நமக்கு செகண்ட் ரவுண்ட் இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் நாம ஜாயின் பண்ணி, அதாவது கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நமக்கு ரிசைன் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு. இது பொன்முடி அவர்கள் வந்து போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர். நீங்க இன்ஜினியரிங் சீட் வந்து கவுன்சிலிங் முடியறதுக்குள்ள எப்ப வேணா ரிசைன் பண்ணலாங்கிற இது நமக்கு போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவ்வளோ நேரம் நமக்கு போக போறது இல்ல. உங்களுக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ரவுண்ட் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துடும். அப்போ போய் கேட்கல கவுன்சிலிங்கே முடியல, அப்போ அடுத்தடுத்த கவுன்சிலிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்க காலேஜில் வேகன்சி இருந்தால் சாய்ஸ் ஃபில் பண்ணி வர போறாங்க. ஸோ தட் இல்ல உங்களுக்கு ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டேவே வந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது சார், சாய்ஸ் ஃபில்லிங். ஆமா ஆக்சுவலா சார். இப்போ ஆகஸ்ட்லயே வந்து முடிஞ்சிரும் மோஸ்ட்லி கவுன்சிலிங். அவங்க ஆமா சார். டைம்லைன் அந்த வந்து ஆகஸ்ட். பை அதுக்குள்ள ஆகஸ்ட் வந்து நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் விட்டுருவாங்களா? கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கால் ஃபார் பண்ணல, அதனால இன்னும் இல்ல சார், லேட் ஆகும். செப்டம்பர்ல தானே சார் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆகஸ்ட்ல இல்லையே சார். ஓகே, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? எனக்கு நான் ஆகஸ்ட் 10th நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முடியும் போதே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிரைவேட் காலேஜ்ல. சரி. ஆனா டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா சார்? ஆனா ஜெனரலா அவங்க ரிட்டர்ன் பண்ணி ஆகணும்ல, நம்ம ரிசைன் பண்றோம்னு சொன்னாங்கன்னா. ஈவன் வெதர் பிஃபோர் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டோ அல்ல ஆஃப்டர் கவுன்சிலிங் மெடிக்கலுக்கு எப்போ நமக்கு கிடைக்குதோ நம்ம சப்மிட் பண்ணோம்னா ரிசைன் பண்ணோம்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும்ல. அவங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஏதாவது? அவங்க டாக்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது ரூல்ஸ். நீங்க ஓகே சொல்றபடி அவங்க டாக்குமெண்ட்டை கம்பல்சரி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ், ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த சீட் போகுது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னா சம் ஃபைன் வில் பி தேர். அதாவது அக்செப்டபிள். ஜாஸ்தி இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் அதான் பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி அதான் சார். அதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஓகே ஓகே சார். சார் இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். ஆக்சுவலா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இப்ப மதரோடது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட அப்லோட் பண்றோம்னா இப்ப மத்த ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் ஃபாதரோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணலாமா சார் மத்த ப்ரெஃபரன்ஸ்க்கு? சார் பேரண்ட்ஸ் இது கம்யூனிட்டி சர்டிபிகேட் தவிர வேற எதுவுமே தேவையில்ல. கம்யூனிட்டி ஓகே, வேற எதுவும் தேவைப்படாது. வேற எதுவுமே அது மதரோட மட்டும் தான் இருக்குதுன்னா அது மட்டும் சப்மிட் பண்ணலாம் இல்லீங்களா? சார் வாட் எவர் இட் மே பி, அவன் தெளிவா நமக்கு வந்து இந்த வருஷத்துக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல சொல்லிட்டாங்க, பேரண்ட்ஸ்ங்கிறது எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்டு, அதுல பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அலோன். அதர் தென் தட் உங்களோட டிசி வேண்டாம், பேரண்ட்ஸோட ஸ்டடி சர்டிஃபிகேட் வேணாம், பேரண்ட்ஸோட ஆதார் வேணாம், பேரண்ட்ஸோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணாம். தே டோன்ட் ஆஸ்க் எனி திங் ஆஃப் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட். பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்தா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்தா அந்த குழந்தையோட கம்யூனிட்டியே இருக்கக்கூடிய எய்தர் மதர் ஆர் ஃபாதர் ரெண்டு பேர்ல ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவ்வளவுதான். வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே சார். போன வருஷமே அப்படிதான் இருந்தது. போன வருஷமும் ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். எஸ் சார். பாலு சார். நான் அமிர்தா பேசுறேன் சார். சார் வணக்கங்க சார். சொல்லுங்க பாலு சார். வணக்கங்க சார். லைன்ல பேசலாங்க, 1 by 1 பேசலாங்க. அக்ஷயா லைன்ல இருக்கீங்களா? அக்ஷயா லைன்ல டக்குன்னு உங்க டவுட்ட கேளுங்க.
சார் வணக்கம் சார். அக்ஷயா கடகடன்னு வரிசையா பேசணும்பா நீங்க. ஓகே சார். அக்ஷயா சார் சார் ஒரே ஒரு டவுட் சார். நாங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது அந்த ஸ்கூல் எய்டட் இருக்கு இல்லையா, ஆமா அதுல வந்து நாங்க வந்து பிரைவேட் போடுறதுக்கு பதிலா கவர்மெண்ட் எய்டட்னு வந்துருச்சு சார். எதுல அது மேடம்? ஏதாவது மிஸ்டேக்? எதுல? அந்த ஸ்கூல் டைப் இல்ல இன்ஸ்டிடியூஷன் மேடம், எந்த நீட் அப்ளிகேஷன். ஆமா சார், நீட் அப்ளிகேஷன். நீட் 2024 application is no more needed for anything. ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட். தேவையில்லாத ஒண்ணுல நம்ம தப்பு பண்ணியிருந்தா அது ஒன்றும் இஷ்யூ ஆக போறது இல்லை. அதை யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு தான் கேட்குறாங்க. ஸோ நோ நீட் டு வரி. ஓகே சார். நாங்க 440 எஸ்டி கேட்டகரி சார். ஏதாவது சான்சஸ் இருக்கா இருக்கு கவர்மெண்ட்க்கு? மேம், சான்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் இஸ் வெரி 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 லெஸ், ஸோ தட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் செல்ஃப் ஃபினான்சிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். ஓகே சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சார். பாலு லைன்ல இருக்கீங்களா? வரிசையா பார்த்தா எப்படி பார்த்துடலாங்க. பாலு லைன்ல இருக்கீங்களாப்பா? பாலு லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க. எஸ் சார், எஸ் சார். சொல்லுங்க, கண்டினியூ பேசுங்க. இது சார் பாப்பா 489 சார். ஓகே சார். சொல்லுங்க. 489 சார். 489 இப்போ செகண்ட் ரவுண்ட் இப்போ ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டா வருதுன்னு வச்சுங்க சார். இப்போ மாப் அப் ரவுண்டு 4th ரவுண்டு வெயிட் பண்ணலாமா சார்? வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ஏன்னா ஒவ்வொரு சீட்டையுமே கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ண போகுது. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ எந்த கோட்டாவா இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி செட், என்ஆர்ஐயோ என்ஆர்ஐ லேப்ஸ்டோ வாட் எவர் இட் மேபி, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஒரு சீட்டு பிசுறாம எல்லா சீட்டுமே கவர்மெண்ட் மட்டுமே ஃபில் பண்ணும். தமிழ்நாடு செலெக்ஷன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க. எம்சிசினா அந்த ஆல் இண்டியா கோட்டானா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கூட எம்சிசி ஃபில் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு இடையில குழந்தைய ரிப்பீட் பண்ண விருப்பம் இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்க சொல்லுங்க. இல்ல சார், ஆல்ரெடி 1 இயர் ரிப்பீட்டர் போட்டாச்சு சார். இப்போ வந்து இப்போ அது அப்கிரேட் பண்ணிட்டு ஃபீஸ் எதனா கட்டணுமா சார்? இப்போ செகண்ட் ரவுண்டு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டால வருது. அந்த ஃபீஸ் எதனா கட்டிட்டு தான் வெளியே வரணுமா? இல்லைங்க சார், நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டு தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ்னா நீங்க 13.5 லட்சம் ஆன்லைன்ல பே பண்ணாதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் ஆகும். அப்புறம் தான் நீங்க போய் ஜாயின் பண்ணவே முடியும். ஆன்லைன்லயே சார் நீங்க. ஆனா ஆல்ரெடி சார் ஒரு டவுட்டு. இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஒரு 4.5 லட்சம் அதை எதிர்பார்க்குறேன் சார். அதுதான் மாப் அப் ரவுண்டு அண்ட் 4th ரவுண்டு வெயிட் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வருது. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். 489. தேர்ட் ரவுண்டுக்கு மேலே நம்ம வந்து அப்கிரேடேஷன் கொடுக்க முடியாது சார். அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு மேலே அப்கிரேடேஷன் கொடுக்க முடியாது. மேபி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்க ரேங்க்குக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சா எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா 4th ரவுண்டுக்கு நீங்க போகவே முடியாதுங்க. சீட் எடுத்து ஜாயின் பண்ணி. சரி. எஸ் சார். தேங்க்யூ சார். சரி சார், வெல்கம் சார். டி கார்த்திகேயன் லைன்ல இருக்கீங்களா? டி கார்த்திகேயன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் கண்டினியூவா பேசணும். டி கார்த்திகேயன் இருக்கீங்களா? ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க டவுட் என்ன? சார் 510 வாங்கியிருக்கேன் சார். ஓகேப்பா, கம்யூனிகேட். 510 மார்க் சார். சார் மேனேஜ்மெண்ட் கோட்டால காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? 510 மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்ட்ல மேபி கிடைக்கலாம்ப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன காலேஜ் கிடைக்கும்னா இன் அண்ட் அரௌண்ட் சென்னையோ அல்லது அந்த மாதிரி கிடைக்கும். மிடில்ல இருக்கிற காலேஜ் தான், டாப்ல பிஎஸ்ஜி இதெல்லாம் கிடைக்காதா சார்? அப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லப்பா. 510க்கு இந்த தடவை பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட்ல கிடைக்காது. ஏன்னா மார்க் நிறைய இருக்காங்க. அதனால சார் இன்னொரு டவுட் இருக்கு சார். சார் நாங்க எப்படின்னா சார் 2 இயர்ஸ்க்கு ஃபீஸ் வந்து நாங்க கட்டிடுவோம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்ல பேங்க்ல லோன் வாங்கிட்டா அது மாதிரி அவங்க காலேஜ்ல ஏத்துக்குவாங்களா சார்? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீங்க லோன் வாங்குறதுக்கு ஏதாவது அசெட் காமிக்கணும். ஓகேயா? அப்போ உங்களுக்கு லோன் ஆயிடுச்சுன்னா லோன் ப்ராப்பர்ட்டி காமிச்சு வாங்கலாம். கண்டிப்பா லோன் மூலியமா நீங்க லோன் நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லா வாங்கணும். காலேஜ் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க சார். சார் ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காதாங்களா சார் 510க்கு? கிடைக்காதுன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல நீங்க அப்கிரேட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க சார். தேங்க் யூ சார். ஓகேப்பா. சசிகுமார் லைன்ல சசிகுமார் லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார்.
குட் ஈவினிங். சார் நான் 460 வாங்கியிருக்கேன் சார். ஓகே. 7.5 MBC சார். பிடிஎஸ் சான்ஸ் இருக்கா சார்? சான்ஸ் இருக்குப்பா, சான்ஸ் இருக்கு. மஞ்சுளா தேவி லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கர்நாடகா பிரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னா செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல சார், கேஇஏல. ஆமா. அது 3 days ஓபன் ஆகும், வெப்சைட்டை கண்டினியூஸா இது பண்ணிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஓப்பனே ஆகல. இன்னைக்கு வந்து எடிட் பண்ற விண்டோ ஓப்பன் ஆயிருக்குன்னு வந்திருக்கு சார். மேபி அவங்க எடிட்டிங் அப்படின்னு வரும்போது அவங்க நீட் ஸ்கோர் வந்து புது ஸ்கோர் தானே வந்திருக்கு நேற்று, அதை ஆட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. சார் அப்புறம் இப்போ பிரைவேட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்து நான் கர்நாடகா தானே நம்ம ஆகும். இப்போ பிரைவேட் காலேஜ்க்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம வேற என்ன ப்ரொசீஜர் சார்? இப்போ அந்த கர்நாடகாவில் கேஇஏ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட சொல்லியிருந்தாங்க. நான் கர்நாடகா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த அப்ளிகேஷன் போடணும்னு 3 தடவை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்கப்பா. அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்துருக்கணும், சரியா? அதில் அப்ளிகேஷன் போட்டால் தான் அவங்க கவுன்சிலிங்க்கு நம்மளை கூப்பிடுவாங்களே. இப்போ திருப்பியும் அப்ளிகேஷன் 1 or 2 days ஓப்பன் பண்ணாங்களா பார்ப்போம். நீங்கள் ரெக்வஸ்ட் வைங்க, ரெக்வஸ்ட்டாக கேளுங்க, அவங்களுக்கு ஒரு மெயில் மாதிரி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் மெயில் போட்டிருப்பாங்க, நீங்களும் ஒரு மெயில் போடுங்க, ஒரே ஒரு மெயில் போடுங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்து மேபி அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு டவுட் சார். ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கட் ஆஃப் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்க ப்ரெடிக்ட் இல்ல பண்ணிருக்கீங்கல்ல, அது சேஞ்ச் ஸ்டேட் ரேங்க் ஆகிறதுக்கு லிஸ்ட் வந்ததுன்னா 100% இந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும்னு போடுவோம். அதுக்கு கம்மியான மார்க்குக்கே கிடைக்கும். ஏன்னா ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வச்சு ஈஸிலி வி கேன் ப்ரெடிக்ட். அது நம்ம 100% சொல்லலாம். குறையுமா குறையாதாங்கிறது ரேங்க் லிஸ்ட் வராமையே எப்படி சொல்ல முடியும்? ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா எவ்ரிதிங் வில் பி நோன். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். இவ்வளவு மார்க் இருக்கு, இவ்வளவு சீட் கிடைக்கும், அப்படி இந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும். அதான் சார், ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக்குறேன். ஆமா, வந்ததுக்கு அப்புறம் தானேப்பா குறையுமா குறையாதானே தெரியும். இப்ப நான் எப்படி சொல்ல முடியும் குறையும் அப்படின்னு? நம்ம எக்ஸ்பெக்டட் போட்டாச்சு, அதை விட குறையுமா குறையாதுங்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா, குட் நைட்ப்பா. ஐமன், நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. ஐமன், ஐமன். ஹலோ சார், அனாதர் பேசுறேன் சார். ஹலோ சார், ஐமன் அனாதர் பேசுறேன் சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். லைன்ல அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம் சார். ஐமன், உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களா? ஐமன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. சுரேஷ், சுரேஷ் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கு சார். சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. சார் 617 சார். 617 சார். ஓகேப்பா. கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? பாசிபிள்ப்பா. பிசியா நீங்க? ஆமா சார், பிசி கேட்டகரி சார். பாசிபிள் இருக்கு, பாசிபிள் இருக்கு. ஓகேயா? கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கிடைக்குமா சார்? ஆஹா, நீலகிரி கிடைக்கலாம், நீலகிரி கிடைக்கலாம். ஓகே சார். சரிப்பா. ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஹலோ சார். பிரணவ். ஹலோ சார், சார் அனாதர் பேசுறேன் சார். ஹலோ சார். ஹலோ சார். ஐமன் சொல்லுங்க. ஐமன் சார். சார் சொல்லுங்க மேடம். சார். ஹலோ ஹாய் சார். சார். எஸ் மேம், சொல்லுங்க. 604 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது, பிசிஎம் கிடைக்குது. கொஞ்சம் சிரமம் தான் மேடம். 604க்கு இப்போதைக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு மேடம் இப்போதைக்கு. அப்படியே கிடைச்சாலும் நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சான்ஸ் கொஞ்சம் குறைவு தான். ஹலோ மேடம். ஓகே சார், ஓகே. எஸ். பிரணவ் லைன்ல இருக்கீங்களா? பிரணவ். எஸ் சார், இருக்கேன் சார். 635 மார்க் சார். ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சோம்ல சார், கவர்மெண்ட் காலேஜ். என்ன கம்யூனிட்டிப்பா? பிசி சார். கண்டிப்பா பிசி. கண்டிப்பா 100%. பயமா இருக்கு சார் நீங்க சொல்றதோ.
இல்ல நீங்க பயப்படுறீங்கிறதுக்காக காலேஜ் கிடைக்காம போகாது. 100% கிடைக்கும். 4783 பேர் 600க்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட 620க்கு சீட் கிடைக்கும். தேங்க்யூ சார். ஓகேப்பா. உங்களை பயாலஜி தான் சார் பார்த்தோம் போன வருஷம்ல. தேங்க்ஸ்ப்பா. 330 மார்க் வாங்கி. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ சார். குட் நைட் சார். ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. குட் நைட். சார் ஸ்வேதா லைன்ல இருக்கீங்க. அண்ணாதுரை சொல்லுங்க, உங்க என்ன டவுட் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். பிசி கேட்டகரி சார். எஸ் சார். சார் 648 மார்க்குங்க சார். ஓகே. சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? சேலம்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு. பட் உங்களுக்கு புதுக்கோட்டை அந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ ஸ்வேதா லைன்ல இருக்கீங்களா? ஸ்வேதா சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார். சார் இப்போ ஓபிசி ஆல் இந்தியா கோட்டா சாரி குழப்பறேன். சாரி சார், ஒன் செகண்ட் சார். அதாவது இப்போ நம்ம மொத்த சீட் இருக்கு இல்லைங்களா சார், ஸ்டேட் கோட்டா சீட்டு 92.5. எஸ் சார். அதுல ஓசின்றாங்களா, ஓப்பன் கோட்டா, ஓப்பன் காம்படிஷன் போறது, ஆமா. அது டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க போறாங்களா? அது என்ன அடிப்படையில் எல்லா காலேஜுக்கும் பிரிக்கிறாங்களா? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. இல்ல ஸ்டேட் கோட்டா கேக்குறீங்களா? ஸ்டேட் கோட்டாக்கு. நீங்க என்ன கம்யூனிட்டி சார்? பிசிங்க சார். பிசி. ஓகே. ஓசி இஸ் நாட் ஏ கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓப்பன் காம்படிஷன். செகண்ட் திங், டாப். அதுல எல்லா கம்யூனிட்டி போறதா சொன்னீங்களா? நீங்களே ஒரு டைம் சொன்னீங்களா? அதுல பிசி எம்பிசி யார் வேணா போலான்ற மாதிரி சொன்னீங்களா? நான் சொல்லல சார், கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட் சொன்னதை நான் கன்வே பண்ணேன், அவ்வளவுதான். ஓகே 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 நீங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா கரெக்ட்டா லீகலா கேக்குறீங்க. OC is a open competition. ஓகே. Open competition means there is no particular community. ஓகே. Open competitionல they won't consider your community. உங்க கம்யூனிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஓகே சார். அவன் ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாட்டுக்கு விடுவான். தமிழ்நாட்டுக்கு விடுற ஓகே. ரேங்க் லிஸ்ட்ல டாப் 31%, அதாவது நம்பர் ஆஃப் டோட்டல் சீட்ஸ் 36 காலேஜுக்கும் எவ்வளோன்னு எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகே. காலேஜ் வைஸ் கிடையாது. 36 ஓகே. காலேஜுக்கும் மொத்தமா 3000 சில்லற சீட் இருக்குன்னா அது அப்படியே 85% சீட்டை எடுத்து வைப்பாங்க, மொத்த சீட்டையும். அந்த ஓகே மொத்த சார். சீட்ல 1100 31% எவ்வளோன்னு பார்ப்பாங்க. 1100 ஓகே. இட் கம்ஸ் அரௌண்ட் 1050. 1015னா ஒரு டென்டேட்டிவ் தான், அப்ராக்சிமேட் நம்பர் தான். ஓகே ஓகே. நோ இஷ்யூ. டிஸ்கசிங் த நோ எக்ஸாக்ட். இஷ்யூ. ஸோ அந்த ஓகே சார். 1050ங்கிறது காலேஜ் வைஸ் பிரிக்கல, எல்லா காலேஜ்